Tamil moli Seethigal. ஈரான் ராஜதந்திரத்தில் டிரம்ப் இன்னும் ஆர்வமாக இருப்பதாக வெள்ளை மாளிகை கூறுகிறது. ஈரானின் அணுசக்தி திட்டம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்த மறுத்தால் அவர்கள் தங்கள் அரசாங்கத்தை கவிழ்க்க வேண்டும் என்று அமெரிக்க ஜனாதிபதி நினைக்கிறார். ஆனால் அவர் இன்னும் ராஜதந்திரத்தில் ஆர்வமாக உள்ளார் என்று வெள்ளை மாளிகை பத்திரிகை செயலாளர் கரோலின் லீவ ஈரானிய ஆட்சி அமைதியான இராஜதந்திர தீர்வுக்கு வர மறுத்தால் ஜனாதிபதி இன்னும் ஆர்வமாகவும் ஈடுபாட்டுடனும் இருக்கிறார் என்றால் ஈரானிய மக்கள் பல தசாப்தங்களாக அவர்களை அடக்கி வரும் இந்த நம்ப முடியாத வன்முறை ஆட்சியின் அதிகாரத்தை ஏன் பறிக்கக்கூடாது என்றும் தற்போதைய ஈரானிய ஆட்சி ஈரானை மீண்டும் சிறந்த நாடாக மாற்ற முடியாவிட்டால் ஏன் ஆட்சி மாற்றம் ஏற்படக்கூடாது என்று கூறினார். லீவிட் கூறினார். நேற்று அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்செத் ஈரானிய அணுசக்தி தளங்கள் மீதான அமெரிக்க தாக்குதல்கள் ஆட்சி மாற்றம் பற்றியது அல்ல என்று கூறினார். பின்னர் டிரம்ப் ஒரு சமூக ஊடகப் பதிவில் தெஹ்ரானில் உள்ள எவின் சிறைச்சாலை மீதான இஸ்ரேலிய தாக்குதல் முற்றிலும் பொறுப்பற்றது மற்றும் கைதிகளை மரண ஆபத்தில் ஆழ்த்துகிறது என்று அங்கு தடுத்து வைக்கப்பட்டுள்ள ஒரு கைதியின் சகோதரி கூறுகிறார். தெஹ்ரானின் எவின் சிறைச்சாலை மீதான இஸ்ரேலிய வான்வழித் தாக்குதல் பொறுப்பற்றது. உளவு பார்த்ததாக அவர்களது குடும்பத்தினர் நிராகரிக்கும் குற்றச்சாட்டின் பேரில் மே 2022 முதல் சிசிலி கோஹ்லர் தனது கூட்டாளி ஜாக் பாரிசுடன் எவினில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். இந்த விமான தாக்குதல் முற்றிலும் பொறுப்பற்றது. சிசிலி, ஜாக்ஸ் மற்றும் அனைத்து கைதிகளும் மரண ஆபத்தில் உள்ளனர் என்று நோமி கோஹ்லர் கூறினார். இது உண்மையில் நடந்திருக்கக்கூடிய மிக மோசமான விஷயம். எங்களுக்கு எந்த செய்தியும் இல்லை. கோஹ்லர் குடும்பத்தின் வழக்கறிஞர் சிரின் அர்த்தகானி இஸ்ரேலிய வான்வழி தாக்குதலை சட்டவிரோதமானது என்று கண்டித்தார். அவர்கள் இன்னும் உயிருடன் இருக்கிறார்களா என்று எங்களுக்கு தெரியவில்லை. நாங்கள் பீதியடைந்துள்ளோம். ஈரானில் சுமார் 20 ஐரோப்பிய நாட்டவர்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக நம்பப்படுகிறது. பெரும்பாலானோர் உரிமை மீறல்களுக்காக ஆர்வலர்கள் மத்தியில் பிரபலமான எவின் என்ற பெரிதும் பாதுகாக்கப்பட்ட வளாகத்திலேயே தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். கலவரங்கள், பொதுவான குழப்பம் மற்றும் கிளர்ச்சியாளர் கைதிகளுக்கு எதிராக பாதுகாப்பு படையினரின் பழிவாங்கும் நடவடிக்கைகள் ஆகியவை இரத்தக்களறி அச்சத்தை எழுப்புகின்றன என்று அவர் கூறினார்.